Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th maths exercise 3.2ல firstல second subdivision. Find the GCD of the given polynomials. கொடுத்திருக்கிற polynomialsக்கு GCD find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சம்க்குள்ள போகலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் x power 4 minus 1 தான் கொடுத்துருக்காங்க. இடையில இருக்கிற எந்த டேர்ம்ஸுமே காணும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா x power 4 plus 0x cube plus 0x square plus 0x minus 1. ஓகேங்களா, அடுத்த டேர்ம் அப்படியே தான் ஒரு x cube minus 11x square plus x minus 11. இது நம்ம டிவிஷன் மெத்தடில் தான் போட போகிறோம். ஸோ x power 4 plus 0x cube plus 0x square plus 0x minus 1. இங்கே வெளியே வந்து x cube minus 11x square plus x minus 11. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிபிள் பண்ணோன்னா x power 4 minus 11x cube plus x square minus 11x அப்படின்னு வரும். சப்ராக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். x cube into x power 4 11 into 11x square into x 11x cube x into x x square 11 into x 11x. ஓகேங்களா, சரி இப்போது சப்ராக்ட் பண்ணிடலாமா? கேன்சல் ஆகிடும். x power 4 minus x power 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 11x cube minus x square plus 11x minus 1. ஓகேங்களா, இப்போது x cube கூட எதை மல்டிபிள் பண்ணால் 11x cube வரும், 11 மல்டிபிள் பண்ணால் வரும். இப்போ ப்ளஸ் 11 ப்ளஸ் 11 போட்டிங்கன்னா 11x cube 11 into x cube 11x cube minus into plus minus 11 11s are 121 x cube x square x into 11 plus 11x minus 11 into 11 121. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது கீழே சைன்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 11x cube 11x cube கேன்சல் ஆகிடும். இங்கே 120x square இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். 11xும் 11xும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 120. ஓகேங்களா, இப்போது 120x square ப்ளஸ் 120 கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து 120 நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். 120 வெளியே எடுத்துட்டிங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வச்சு நம்ம x கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 11 டிவைட் பண்ண போகிறோம். x cube minus 11x square plus x minus 11 எதால டிவைட் பண்ணுறோன்னா x square plus 1ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே இப்போ என்ன வரும்? இங்கே எக்ஸால் மல்டிபிள் பண்ணாதான் x cube, இங்கே வந்து என்ன இல்லை, இதை எப்படி எழுதிக்கலாம்? x square plus 0x plus 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் அப்படி கூட எழுதுகிறேன். x square plus 0x plus 1 x square into x cube 0 into anything 0 தான் வரும். அப்போ இங்கே ப்ளஸ் நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். 0 x ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. 1 into x x. ஓகேவா, இப்போ என்ன சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா x cube கேன்சல் ஆயிரும். மைனஸ் 11x ஸ்கொயர் இங்கே x இங்கே மைனஸ் x இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 11 இருக்கும். ஓகேங்களா, இப்போது x ஸ்கொயர் கூட எதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 11x வரும், மைனஸ் 11 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 11x வரும். x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 11x மைனஸ் 11x ஸ்கொயர் 1 into x 1 into மைனஸ் 11 மைனஸ் 11 சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஆன்சர் 0ன்னு கிடச்சிரும். எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0ன்னு கிடச்சிரும். அப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஜிசிடி என்னது? therefore the GCD of the polynomial is என்ன கிடச்சிருக்கு? x square plus 1. that's all. சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.